மா இலையில தோரணம் எதனால கட்டுறாங்க? அந்த பழக்கம் எப்படி வந்தது? நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா வாழை மா பலான்னு முக்கனிகளுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து வாழைப்பழங்களில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. இந்த அம்மை காலங்களில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அம்மை போட்டுக்குதுன்னா அந்த பேயன் வாழைப்பழம் கொடுப்பாங்க. அது வந்து உடம்பு குளிர்ச்சி பண்ணும். ஏன்னா அதிகமான சூட்டில் வரக்கூடியது தான் அம்மை. செவ்வாழை வந்து உங்களுக்கு ரத்தத்துக்கு இது பண்ணும். அந்த மஞ்சள் வாழைப்பழம் வந்து உங்களை ரத்தத்தை தூய்மைப்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு மாம்பழம், அது வந்து நம்பர் 1 ஃப்ரூட் இந்த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ தான் போட்டிருப்பாங்க. மாம்பழம் தான் பழங்கள்லேயே வந்து ராஜா அவர் தான். அடுத்தது பலாப்பழம் வந்து போன் மேரோ, நம்ம எலும்பு மஜ்ஜை, எலும்புக்குள்ளே மஜ்ஜை இருக்கும், அதுக்கு நேரடியாக சென்று உதவி புரியக்கூடிய ஒரு உணவுப் பொருள்னு பார்த்திங்கன்னா பலாப்பழம். இப்போ இந்த மாம்பழம் வந்து மாங்காய், அது காய் பருவத்தில் இருக்கும் பொழுது இந்த கர்ப்ப காலத்தில் பெண்கள் அந்த புளிப்பாக எதனா சாப்பிட்ணுன்னு அவங்களுக்கு தோணி அந்த மாங்காய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி மாங்காய் சாப்பிடும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீட்டஸ், அந்த கரு, அதனுடைய உறுப்பு வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு மாங்காய்க்கு பவர் உண்டு. மா இலை வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்மணிக்கு வந்து கன்சீவ் ஆகலை, குழந்தை பிறக்கலை அப்படின்னு வரும்பொழுது, அவங்களுடைய அந்த மந்த்லி சைக்கிள் வரும்பொழுது 2வது நாள்லேருந்து அவங்க படுக்க மேலே மா இலையை போட்டு அதில் மேலே படுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி படுத்துன்னு வரணும் அந்த மாதவிடாய் முடிகிற வரைக்கும். அந்த மாதிரி பண்ணின்னு வந்தால் அதுலேயே வந்து அவங்களுடைய யூட்ரஸ் ஸ்ட்ரென்த் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி ஒரு 3 மாதம் பண்ணாங்கன்னா கன்சீவ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரிலாம் முறைகள் இருந்தது அந்த காலத்தில். மா இலைக்கு வந்து தனியான ஒரு மங்களகரமான மகத்துவத்துவம் உண்டு. அதனால் அதை பண்டிகை காலங்களில் மா இலை அப்படியே தோரணம் மாதிரி செஞ்சு உங்களுக்கு வீட்டு முன்னாடி கட்டுவாங்க. அதனுடைய வைப்ரேஷன் வந்து, அதிலிருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு அது ஒரு நன்மையை பயக்கக்கூடிய ஒன்று. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு மா இலை வந்து மிக முக்கியமாக நம் தமிழ் பாரம்பரியத்தில் எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி கூட கட்டுவாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். அது வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த இலைக்கு. ஏன்னா அந்த இலையினுடைய அந்த மனித வாழ்க்கைக்கும் அந்த இலைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. அதற்கு பின்னால் நிறைய விஞ்ஞானமும் இருக்கிறது. அது ரொம்ப பெரிய லென்த்தில் பேச முடியாது. இதுதான் அதனுடைய சாராம்சம். வணக்கம், நன்றி.